வணக்கம். உதய கம்பன்வில அண்மைய காலங்களாக அரசியல் பரப்பில் பேசப்படுகின்ற ஒரு பேசு பொருளாக இருக்கிறது இவரது பெயர். கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். உண்மையில் இவர் யாரென்று பார்த்தால் 1970ஆம் ஆண்டில் இலங்கையில் பிறந்த இந்த பெரும்பான்மை இனத்தை சிங்கள இனத்தைச் சேர்ந்த இவர் அடிப்படையில் ஒரு கணனி பொறியியலாளராக தனது பட்டப்படிப்பை முடித்து பின்னர் வக்கீலுக்குரிய அந்த தேர்வையும் எழுதியிருக்கிறார். இதிலே ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், சில வீடுகளிலே துப்பாக்கிகளை இந்த சுவரிலே கொழுவி இருப்பார்கள், ஆனால் ஒருபோதும் அதை பாவித்திருக்க மாட்டார்கள் அல்லது பாவிக்க மாட்டார்கள். அதை போல்தான் இவரது இந்த வக்கீல் பட்டப்படிப்பு என்பது, இவர் ஒருபோதுமே நீதிமன்றத்தில் ஏறி ஒரு வழக்கறிஞராக தனது வாதங்களை முன்வைத்தோ அல்லது ஒரு வழக்குகளுக்கு ஆள்பட்ட நபர்களுக்காக வாதாடியோ அந்த வாத திறமை அற்றவர். அவை தனது தகுதிகளில் ஒன்றாக அந்த வக்கீல் தொழிலை அல்லது வக்கீலுக்குரிய பட்ட படிப்பை வைத்திருக்கிறாரை தவிர அவர் அந்த வக்கீலுக்கான எந்த ஒரு அடிப்படை தொழில் சம்பந்தமான இந்த அலுவல்களையும் மேற்கொள்வதில்லை. இவரது பெயர் ஆரம்ப காலங்களிலிருந்தே இலங்கை பாராளுமன்றத்திலோ இலங்கை அரசியலிலோ ஒலித்து கொண்டிருந்தாலும் மற்றும் இவர் பாராளுமன்றத்திலே எரிசக்தி அமைச்சராகவும் புத்த சாசன மற்றும் சமய அலுவல்கள் அமைச்சராகவும் தனது பணியை செய்திருக்கிறார். ஆனால் ராஜபக்ஷ அரசாங்கம் தோற்கடிக்கப்பட்ட பின், பொதுமக்களால் விரட்டி அடிக்கப்பட்ட பின்னர் இவர் சர்ச்சைக்குரிய பல கருத்துக்களை இங்கே தெரிவித்து வருகிறார். பார்த்தோமானால் பிள்ளையான் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்கள் பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்களது படுகொலையில், கடத்தி படுகொலை செய்யப்பட்ட அந்த கொலையில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதன் பின்னர் அவரை யாருமே சந்திப்பதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. அவை அவரிடம் இருந்து தகவல்களை அறிவதற்காக தங்களை பற்றியோ தங்களது அரசாங்கத்தை பற்றியோ ஏதாவது சொல்லிவிட்டாரா என்கின்ற பய பீதியில் பிள்ளையானை சந்திக்க ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நேரடியாக முயற்சி செய்தார். அது அனுமதி மறுக்கப்பட்டது. அதன் பின்னர் பிள்ளையானை சந்திப்பதற்காக இவர் ஒரு திட்டம் ஒன்றை போடுகிறார். தான் ஒரு வழக்கறிஞர், பிள்ளையானுக்காக வாதாட இருக்கின்ற ஒரு வழக்கறிஞர், அவரை சந்திக்க வேண்டும் என்று. அவை அங்கே அனுமதி கொடுக்கப்படுகிறது. பிள்ளையானிடம் சென்று தகவல்களை திரட்டி வந்து வழியாலே பல சம்பவங்களை, பல தகவல்களை வெளியிடுகிறார். பிள்ளையானை பற்றி இவ்வளவு காலமும் சிறைக்குள் என்ன செய்கிறார் என்று தெரியாத ஒரு இருந்த இடத்தில் இவர் அந்த தகவல்களை எடுத்து வந்து வழியாலே தெரிவிக்கிறார். ஆனால் அது பெரிய அளவில் பிரபல்யப்படுத்தப்படவில்லை. அதன் பின்னர் சுரேஷ் சாலை அவர்கள் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பந்தமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதன் பின்னர் இவர்களது உள் திருகுதாளங்கள் அல்லது இவர்கள் இந்த குண்டுவெடிப்பில் எவ்வளவு தூரம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது வெளியாலே சுரேஷ் சாலை அவர்களால் குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு தெரியப்படுத்தி விட்டாரோ என்கின்ற அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அல்லது அந்த தகவலை பெற்றுக்கொள்வதற்காக அவர் சிறைக்குள்ளே மீண்டும் ஒரு வழக்கறிஞர் போல அவர் செல்கின்றார். இந்த தடவை உள்ளே நுழைந்து அந்த தகவல்களை எடுத்து வந்து வெளியாலே அவர் சொல்கிறார், சுரேஷ் சாலை அவர்களுக்கு பெருமளவான மனவியல் நோய்க்கு ஆள்படுத்தப்பட்டிருக்கிறார். அவரால் பேச முடியவில்லை, நடக்க முடியவில்லை. அது தவிரவும் அவரது பின்பக்கம் காயப்பட்டிருப்பதால் அவரால் இயற்கை உபாதைகளை கூட ஒழுங்காக கழிக்க முடியவில்லை அப்படி என்று சொல்கிறார். இதை தாண்டியும் அவர் அடிக்கடி இப்போது அண்மைய நாட்களாக ஒரு சில அதிர்ச்சியூட்டும் செய்திகளை தெரிவித்து வருகிறார். என்னவென்றால், இலங்கையில் மதங்களுக்கிடையில் கலவரம் ஒன்று உருவாகி இருக்கின்றது என்று. அவை இவர் இந்த சொல்வார்கள் தமிழில் புலி வருது என்று சொல்லி, உண்மையிலேயே ஒரு காலத்தில் புலி வரும் என்று சொல்லி இந்த ஒரு ஆடு மேய்க்கின்ற ஒருவன் இப்படியே சொல்லி 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 எல்லாரையும்
அங்கலாய்க்க வைத்துவிட்டு அல்லது அதிர்ச்சியூட்ட வைத்துவிட்டு உண்மையிலேயே அந்த நேரத்தில் புலி வருது என்றாலும் ஒருத்தர் நம்ப மாட்டார்கள். அதே போல இவர் கலவரம் உருவாக போகிறது, கலவரம் சமயங்களுக்கு இடையில் உருவாக போகிறது, இந்துக்கள் அல்ல கிறிஸ்தவர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடையே ஒரு சண்டை உருவாக போகிறது என்று சொல்லி 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 பின்புலத்தில் இவர் அந்த சண்டையை உருவாக்க இருக்கிறார் என்கின்ற ஐயப்பாடு இன்று எல்லோர் மனதிலும் உருவாகி இருக்கிறது. சொல்கின்ற கருத்துக்கள் சில நேரங்களில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பந்தமான முழு தகவல்களும் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்று சொல்லியும் தான் அறிந்திருப்பதாகவும் அதை வெளியே சொல்ல மாட்டேன் என்றும் கொஞ்ச காலமாக பெரும் பரபரப்பு செய்தியை தெரிவித்திருந்தார். எனக்கு எப்படி தோன்றுகிறது என்றால் 23ஆம் புலிகேசி என்கின்ற திரைப்படம் தமிழ்நாட்டிலே எடுக்கப்பட்டு வடிவேலு அவர்களின் மிகச்சிறந்த நகைச்சுவை கதாபாத்திரத்தின் மூலம் பெருமளவு வெற்றியை பெற்றிருந்தது. அந்த திரைப்படத்தை இலங்கையில் சிங்கள மொழியில் எடுப்பதாக இருந்தால் மிகவும் சிறப்பாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகராக யாரை தெரிவு செய்யலாம் என்றால் இந்த உதய கம்பன்பில் அவர்கள் மிகவும் இந்த பாத்திரத்துக்கு சிறப்பான ஒருவராக இருப்பார் என்பது எனது தனிப்பட்ட அபிப்பிராயம். இங்கே மக்களுக்கிடையில் முரண்பாடுகளையும் சண்டைகளையும் சகோதர யுத்தங்களையும் உருவாக்குவதில் இவர் முனைப்பு காட்டுகின்ற ஒருவராக இருக்கின்ற அதே நேரம் ஆட்சி பிடிப்பதற்காக ஏராளமான தமிழ் கிறிஸ்தவர்கள் வழிபாடு செய்கின்ற அந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காக முஸ்லிம்கள் பௌத்தர்கள் போன்றவர்களிடையில் மதங்களையும் வன்முறைகளையும் வெடிகுண்டுகளையும் நடாத்தியாவது அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே ஈஸ்டர் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தி முடிக்கப்பட்டது. அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒருவர் தான். அவர்களுக்கு பின்புலமாக இருந்து இதை செய்தவர்கள் பிள்ளையானும் இந்த சுரேசாலை என்பவரும். அதனால் இந்த செய்திகள் தகவல்கள் அவ்வளவும் வெளிவந்து இவர்களை நிரந்தரமாக சிறைச்சாலைக்குள்ளேயே முடக்கி விடுமோ என்கின்ற பயத்திலே உதய கம்பன்பில் என்று மிகவும் பதட்டத்துடனும் பல கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். அதனால் இந்த வழக்குகள் முடிவுறும் தருவாயில் இருக்கிறது. இந்த சமூகத்தையும் இந்த நாட்டையும் வன்முறையாலே ஆட்டி படைத்தவர்கள் அடங்கி சிறைக்குள் செல்ல வேண்டிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. தற்போது நடைமுறையில் இருக்கின்ற அரசு நீதித்துறை இங்கே சட்டத்தின் கையில் தனது நியாயமான சட்டத்தின் துணையோடு சரியான ஒரு தீர்ப்பை வழங்கி இவர்களுக்கெல்லாம் இந்த மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் இழைத்த துரோகத்தனங்கள் உயிரிழப்புகளுக்கெல்லாம் சரியான ஒரு தண்டனை வழங்குவார்கள் என்று மக்கள் எதிர்பார்க்கின்ற இந்த நேரத்தில் உதய கம்பன்பில போன்ற இந்த 23ஆம் புலிகேசிகள் தங்களது அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுமோ இந்த அரசாங்கம் அல்லது இந்த நீதித்துறை என்று பதட்டத்துடனும் பயத்துடனும் அவர்கள் செயலாற்றுகின்றதை காண முடிகிறது. அவை இன்னொரு ஈஸ்டர் குண்டு தாக்குதலோ அல்லது இன்னொரு மத கலவரமோ உருவாக்கி அதன் மூலம் தாங்கள் சுயலாபம் அடைவதற்காக இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உதய கம்பன்பில போன்ற குழுவினர். அவை மீண்டும் ஒரு தமிழ் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்குள் குண்டுவெடிப்பு என்பது இடம்பெறாத வண்ணம் அல்லது முஸ்லீம் சிங்களவர்கள் கத்தோலிக்கர்கள் தமிழர்களுக்கிடையே ஒரு கலவரம் உருவாகாத வண்ணம் இந்த அரசாங்கம் மிகவும் விழிப்புடனே இருக்கின்றது. அதை அவர்கள் செவ்வனையே செய்வார்கள் என்று நம்புகிறோம். இது சம்பந்தமான உங்களது ஆரோக்கியமான கருத்துக்களை தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.